வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி மாதத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். அதுல ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதம் பைத்தம்பருப்பு பாயசம். பைத்தம்பருப்பு பாயசம் எப்பயும் நம்ம பண்றதுதான், இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமா நல்ல கிரீமியா ரிச்சா இப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பைத்தம்பருப்பும் வெல்லமும் சேர்த்து பண்றதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். பைத்தம்பருப்பு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதம் பைத்தம்பருப்பு பாயசம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பைத்தம்பருப்பு பாயசம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 கப்பு பைத்தம்பருப்பு வீட்டுல பார்த்தேன் அப்படின்னா 50 கிராம் இருக்கு. லோ ஃப்ளேம்ல கலர் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வறுக்கிறதுனால பைத்தம்பருப்புக்கே உள்ள ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது கம்மியாயிடும். பாயசமும் நல்லா வாசனையாவும் இருக்கும். பைத்தம்பருப்பு வறுபட்டுடுது பாருங்க, கலரும் மாறல, நல்ல வாசனையும் வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். பைத்தம்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடுவோம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை கரைச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம பைத்தம்பருப்பு அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். வெல்லம் கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம தேவையானதை அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தண்ணியோடையே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துடுது. குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடி திறந்துக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு. லேசா மசிச்சு விட்டுப்போம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை இதுலயே டைரக்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெள்ளை ஜலமும் வெந்த பைத்த பருப்பும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். வெல்லமும் பைத்த பருப்பும் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடுவோம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும். தேங்காய் எதை போல நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி சேர்த்துக்கணும். இது சேர்ந்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். பாயசம் பாருங்க அழகா 2 கொதி வந்துட்டு நல்ல கிரீமியா பார்க்கறதுக்கே பாருங்க இவ்வளவு பிரமாதமா இருக்கு. பாயசத்துக்கு முந்திரி பருப்பு திராட்சையும் நெய்ல வறுத்து போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதுக்கு ஒரு 10-12 முந்திரி பருப்பு இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி லேசா நிறம் மாறி வரும்போது 10-15 திராட்சை இதையும் சேர்த்து வறுத்துடுவோம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப இந்த பாயசத்தை நம்ம கடாயில விட்டுடலாம். பைத்தம்பருப்பு பாயசம் பாருங்க நல்ல கிரீமியா சூப்பரா ரெடி ஆயிடுது. ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதம் பைத்தம்பருப்பு பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுது. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. முன்னா வந்திருக்கு. இப்ப பிரசாதம் எடுத்துக்கலாம். அட்டகாசமா இருக்கு. எப்பயும் நம்ம பண்ற பைத்தம்பருப்பு பாயசம் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தேங்காய், முந்திரி, கசகசா எல்லாம் அரைச்சு சேர்த்ததுனால ரொம்ப கிரீமியா இருக்கு. ஃபிளேவரும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் நல்லா ஸ்வீட் தூக்கலா வேணும் அப்படின்னா இன்னொரு 1/4 கப்போ அல்லது 1/2 கப்போ வெல்லம் நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட டிஃபரெண்டா பண்ணக்கூடிய இந்த பைத்தம்பருப்பு பாயசம் ஆடி 2வது வெள்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.